ஹலோ வீவர்ஸ், ரசிகனின் ரசிகன் மணி என்பவர் ஆபாச வீடியோ காலில் சிக்கியதும் அந்த வீடியோ இணையதளங்களில் பரவி இவரா இப்படி செய்தது என்ற அளவுக்கு இணையவாசிகள் கொந்தளித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இப்படி இருக்கும் நிலையில் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோவாக இருக்கலாம் என்று ரசிகனின் ரசிகன் மணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: எனக்கு வீடியோ கால் வந்தது உண்மைதான். முகத்தை காட்டாமல் பேசிக்கிட்டே இருந்தாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்க சிரிச்சுக்கிட்டே உங்க முகத்தை காட்டுங்கன்னு சொன்னேன். இவ்வளவுதான் நான் பேசியது. இதுக்கு அப்புறம் வர்ற எல்லாமே எடிட் செய்யப்பட்ட வீடியோ தான். நான் சிரித்தது தான் என்னோட முதல் தப்பு. வீடியோ கால் வந்தப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃபார்மல் ட்ரெஸ்ல தான் இருந்தேன். ஒரு பையன் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருக்கானா, அவளோட மோட்டிவ் என்னவா இருக்கும் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. வீடியோ காலில் ஒரு சில வினாடிகள் தான் நான் இருப்பேன், மற்றது எல்லாமே ஃபேக் தான். இதை பற்றி நான் சைபர் கிரைம் போலீஸார் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன். சீக்கிரம் உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும் என்று கூறினார். சில நியூஸ் சேனல்கள் என்னுடைய பெயரை கேட்பதற்காகவே அலைகிறார்கள். என்னை பற்றி தவறான கருத்துக்களை செய்தியாக போடுகிறார்கள். நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனது, அங்கு மாணவிகளோட செல்ஃபி எடுத்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படியெல்லாம் கேட்குறாங்க. நான் மட்டுமா காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்கேன். எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் போயிருக்காங்க. அதை வீடியோவும் எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு என்னை மட்டுமே ஒரு டார்கெட் வச்சு தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்கன்னு மன வருத்தத்தோட தன்னோட கருத்துக்களை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்காரு மணி.